உங்க எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் குட், ஆட்ஸ் வருது, செலிபிரிட்டிஸ் வந்து சொல்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க லாங் டேர்ம்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ there is a cheaper option available and that is becoming the hot investment in India. That is nothing but ETFs, exchange traded funds. In the video la ETF versus mutual funds, which is better option, நம்ம எல்லாத்தையுமே in detail we are gonna see. So let's learn. Suppose நீங்க வந்து சில ஆர்டிகல்ஸ், சில ஃபேமஸான ஆர்டிகல்ஸ் வேர் பீப்புள் கம்பேர் ETFs வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா யூ வில் நோ வாட் ஐம் ட்ரைங் டு சே. சப்போஸ் இல்லை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஈவன் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கூட இருக்கலாம், முதல்ல எதுக்கு ETFஸையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க, கரெக்டா? ஸோ ஐ வில் ட்ரை டு ஆன்சர் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ETFஸ்னா என்ன அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வி வில் மூவ் ஆன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி, ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன், அதை நீங்க பண்ணணும். அதாவது லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ டாப் 50 கம்பெனிஸ்னா டாப் 50 கம்பெனிஸ் என்னென்ன இந்தியாவில், அதை நீங்க பாருங்க. அது உங்களுடைய ஒரு டாஸ்க். நான் சும்மா ஒரு ரெண்டு நேம் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன், சஜஷன்ஸ் கிடையாது, ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. லெட்ஸ் சே ரிலையன்ஸ் ஒரு 1400 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபோசிஸ் 1600 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னும் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, 48 கம்பெனிஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? யூ கேன் ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன்னியா சும்மா ஒரு என்கேஜிங்கான டாஸ்காக இருந்ததுன்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு பாருங்க. ஸோ அப்போ அதுக்கு ஒரு கேபிட்டல் ரிக்வயர் ஆகும். ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ ஃபண்டு தேவைப்படும், ரைட்? சரி, ஓகே. அதாவது நீங்க அந்த 50 கம்பெனிஸுடைய ஒரு நான் சொன்னல, இப்போ ரிலையன்ஸ் வந்து 1400, இன்ஃபோசிஸ் 1600, அந்த மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், ரைட்? ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களால் ஒரு ஸ்டாக்கையும் ஓன் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இது ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லனா இப்போ டாப் 50 கம்பெனிஸ் என்னது, நிஃப்டி 50. அப்போ நிஃப்டி 50ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆஸ் லோ ஆஸ் 1000 rupees or 500 rupeesல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கம்பெனிலும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த 50 கம்பெனிஸ் அந்த அமௌண்ட் டிராஸ்டிக்கா குறைஞ்சதா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது? இப்போ இதை விட டிராஸ்டிக்கா குறையும். அது என்னதுன்னு சொல்லுங்க? ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். அதாவது நான் சொல்லியிருந்த மாதிரியே ஒரு கம்பெனியும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 1400 + 1600 எவ்வளவு போகும்னு தெரியாது, கேபிட்டல் அதிகம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மேபி 1000ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, மினிமமா இருக்கும். பட் ETFஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. முதல்ல ETF என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அது என்ன அப்படின்னா சேம் தான். அதாவது அந்த ஒரு யூனிட் ஆஃப் ETF நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டி பீஸ் அப்படின்னு ஒரு ETF இருக்கு. ஸோ இந்த நிஃப்டி பீஸ் என்னது, இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் நிஃப்டி 50. நிஃப்டி 50யை ட்ராக் பண்ற ETF இதுதான் நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிஃப்டி பீஸ் என்ன பண்ணா டாப் 50 கம்பெனிஸ் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது நீங்க டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ரேஷனலா ப்ரொபோஷனலா டிவைட் ஆகி 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் ஆயிடும். நிஃப்டி பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஏன்னா இது என்னது பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ். அந்த பேஸ்கெட் ஆஃப் 50 ஸ்டாக்ஸ்மே இந்த ETFல இருக்கும், நிஃப்டி பீஸ். யூ ஆர் கெட்டிங் இட் நவ். ஹவு மச் ஒரு நிஃப்டி பீஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 200 rupeesல தான் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? ஒரு ஸ்டாக் வாங்குனீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும். மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் 1000லயாச்சும் மினிமம் ஸ்டார்ட் பண்ணும். பட் நிஃப்டி பீஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா as low as 200 rupees. Now you are getting ஒரு overview what I am trying to say in சொல்லிட்டு. This is one most important thing which you have to understand. Differences stocks own பண்றதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ETFஸ்க்கும். Okay, now ETFs versus mutual funds. நிறைய இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் கத்துப்பீங்க. So stay tuned. ETFs versus mutual funds. See, first thing வந்து expense ratio. Now what is expense ratio? See, first point, mutual funds, ETFs have lower expense ratio than mutual funds. அதாவது ETF கிட்ட expense ratio கம்மியா இருக்கும். முதல்ல expense ratioனா என்ன? See, expense ratioனா என்ன ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல சொல்றேன். நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஒரு கம்பெனி மேனேஜ் பண்றாங்களா? ஒரு கம்பெனி இதை மேனேஜ் பண்றாங்க. இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, சோ ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் இந்த கம்பெனி டிடெக்ட் பண்ணிடுவாங்க.
அந்த டிடெக்ட் பண்ற ஒரு பெர்சன்டேஜ் இருக்குல்ல, அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அண்ட் டிடெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் இருக்குல்ல, அதை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதை ஏன் டிடெக்ட் பண்றாங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ? இந்த கம்பெனி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நடத்தணும்ல, மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் இருக்கு அவங்களுக்கு, ரைட்? அதுக்கு தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு ஒரு லெட்ஸே ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல லெட்ஸே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு 2% வச்சுக்கலாம். ஸோ 2% எவ்வளோ? 10,000ல 200 rupees. ஸோ 200 rupees கட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யூ ஆர் கெட்டிங் வாட் ஐம் ட்ரைங் டு சே? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும், இடிஎஃப்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆவரேஜா 2% இருக்கும், இடிஎஃப்ஸ்ல 0.1% இருந்து 0.5% இருக்கும். டிஃபரன்ஸ் பாருங்க பிரதர், 2% எங்க இருக்கு, 0.1% டு 0.5% எங்க இருக்கு? சி, இவ்வளவு தானே டிஃபரன்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லாங் டேர்முக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, 10 years 20 years, 1 lakhல 2% எவ்வளோ? 2000. 1 crore 2% எவ்வளோ? யூ காட் தி ஆன்சர். ஸோ லாங் டேர்ம்ல இது பெருசா அஃபெக்ட் ஆகும். ஸோ தட்ஸ் வை பீப்புள் சே ETFs இஸ் அ குட் ஆப்ஷன்ல. சி, இன்னொன்னு இருக்கு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. தெர் இஸ் ஒன் மோர் திங் கால் எக்ஸிட் லோட். வாட் இஸ் எக்ஸிட் லோட்? சி, இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க ஒரு குறிப்பிட்ட லாக் இன் பீரியட்னு ஒன்று இருக்கு, அதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸிட் லோடு உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும். லெட்ஸ் அதுவும் ஒரு 2%. நீங்களே யோசிச்சு பாருங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதுல நீங்க வந்து சீக்கிரமா நீங்க வந்துட்டு எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபண்ட்ல இருந்து, ஒரு 2% அங்க ஒரு கட்டு, உங்க ரிட்டர்ன்ஸ் அஃபெக்ட் ஆகுதா இல்லையா? எக்ஸிட் லோட் ஒரு லாக் இன் பீரியட் இருக்கு, அதுக்கு மேல நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் லோட் அப்ளிகபிள் ஆகாது. பட் இடிஎஃப்ஸ்ல எக்ஸிட் லோடே கிடையாது. Getting what I'm trying to say? This is one more advantage in ETFs. See, and one more thing is, கண்ட்ரோலும் உங்க கையில தானே இருக்கு, கரெக்டா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களால என்ன பண்ண முடியும்? You will invest. You thought that okay, this mutual fund is good, you will do. But ETFs மொத்த கிராஃப்மே அங்க தானே இருக்கு. எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் நீங்க ட்ராக் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா உங்க கையில இருக்கு. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லிக்விடிட்டி. வாட் இஸ் லிக்விடிட்டி? சி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதல்ல ETF சொல்லிடுறேன். ETF வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி தான், கரெக்டா? நீங்க எப்பனா பை பண்ணலாம், எப்பனா செல் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட் டைமிங்ல. பட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படியா கிடையாதுல்ல. இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு NAV-ல வாங்குவீங்க, அது தெரியும்னு நினைக்கிறேன், நான் என்னுடைய பழைய வீடியோஸ்லயே கவர் பண்ணியிருப்பேன். நெட் அசர்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த ரேட்ல தான் நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குவீங்க. அந்த ரேட்டு ஒரு நாள்ல ஒரு தடவை தான் கால்குலேட் பண்ணுவாங்க, அது அட் தி எண்ட் ஆஃப் த டேல தான் உங்களுக்கு கிடைக்கும். டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? எப்பனா பை பண்ணலாம், எப்பனா செல் பண்ணலாம், எந்த பிரைஸ்ல உங்களுக்கு வேணுமோ, ஆஸ் பர் வாட் எவர் இஸ் த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். பட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரே டைம் தான் கால்குலேட் பண்ணுவாங்க, அட் தி எண்ட் ஆஃப் த செட்டிலிங் டைம்ல என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் ஒன் மோர் டிஃபரன்ஸ் விச் வி சி இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ETFs. வாட் த பாயிண்ட்? இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னா, முதல்ல எதுக்கு ETFs எல்லாம் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு? why ETFs are becoming popular? ரீசெண்டா நிறைய ஆர்டிகல்ஸ் இதை பத்தி வந்தது. why Gen Zs are buying ETFs அப்படி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்தது, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஏன்னா ETFஸ்ல லோ காஸ்ட், நான் சொன்ன மாதிரி காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி பிரதர். ஐ கெஸ் ஆல்மோஸ்ட் தேர் ஆர் 200+ ETFs listed in Indian stock market. நீங்க எந்த செக்டார் என்னன்னு எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியா யூ கேன் பை, யூ கேன் ஹேவ் தட் இன் யோர் போர்ட்ஃபோலியோ. ஸோ ரொம்ப லோ காஸ்ட், 100-200 rupeesல உங்களுக்கு கிடைச்சிடும். ஈவன் தேர் ஆர் ETFs லைக் in 20 rupees 10 rupees also you can explore ETFs போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு, கரெக்டா? நான் சொன்ன மாதிரியே அப்படியே கண்ணு முன்னாடியே ட்ரேட் ஆகும், என்ன பிட் பிரைஸ் பார்க்கலாம், என்ன ஆஸ்க், எல்லாமே யூ கேன் ஈஸிலி அனலைஸ். அண்ட் லாஸ்ட்லி டைவர்சிஃபிகேஷன். நல்ல டைவர்சிஃபிகேஷனா இருக்குல்ல, நல்ல ஈஸியா நிறைய டைவர்சிஃபை பண்ணல. இப்போ நான் சொன்னல நிஃப்டி பீஸ், அது டாப் 50 கம்பெனிஸ், ரேட்டு 200 rupees, நல்ல டைவர்சிஃபைடா இருக்கு. நான் வேணாலும் உங்களுக்கு சில டாப் ETF சொல்றேன், யூ கேன் ஈஸிலி நீங்க வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். லைக் நிஃப்டி பீஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, நிஃப்டி பீஸ் என்னன்னா நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ற ஒரு ETF. நிஃப்டி பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. அதே மாதிரி பேங்க் பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. பேங்க் பீஸ்னா என்ன, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, அந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ற ஒரு ETF தான் பேங்க் பீஸ். அதோடைய ரேட்டும் நீங்க பாக்குறது, ஐ கெஸ் பேங்க் பீஸ் உடைய காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 400 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரொம்ப ஹை வேல்யூடு ETF. அதையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென்
there are other ETFs as well, like MON 100. இது வந்து என்னன்னா நாஸ்டாக், அதாவது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இந்தியால இருந்து. MON 100 இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. ஐ கேன் கீப் டெல்லிங் ஒன் பை ஒன். சி, இந்த வீடியோடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, இடிஎஃப்ஸ்னா என்ன அது உங்களுக்கு தெரியணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இடிஎஃப்ஸும் ஏன் கம்பேர் பண்றாங்க, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அது உங்களுக்கு தெரியணும். தட்ஸ் வை ஐ வாண்டட் டு டெல் தட். அண்ட் மோஸ்ட்லி சப்போஸ் இந்த வீடியோ பிகினர் பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு எஸ்ஐபி வேல ஆட்டோமேட் பண்ணிருங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஆஃப்டர் யூ லேர்ன் லைக் ஹவு மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் அண்ட் ஆல் தோஸ் ஃபேசஸ், ஸ்லோலி இடிஎஃப்ஸும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அண்ட் இடிஎஃப்ஸும் உங்க போர்ட்ஃபோலியோல வச்சுக்கோங்க. தேர் ஆர் கோல்ட் பீஸ் ஆஸ் வெல், கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சில்வர் பீஸ் ஆஸ் வெல், சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் வேஸ். பட் ஸ்லோலி பிகினர்ஸ்க்கு எஸ்ஐபி with automation mutual funds la start பண்ணுங்க. And slowly once you learn, you dive into ETFs and all those stuff. I hope this video would have cleared one of the important concepts. So with that, signing off from you all.